அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் இரண்டாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது, அழகானதுங்க. அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம மேக்ஸ் சார்ந்து படித்து அதை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணி அதை சார்ந்து வர்த்தகம் செய்தால் நீங்க போடுற கணக்கு அங்க அப்படியே நடக்கும். அந்த புள்ளியில வந்துதான் அப்படியே துள்ளி குதிக்கலாம். அந்த சுவாரஸ்யங்கள் இருக்கும். அப்படின்னா நீங்க அதை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க இனி. ஓகேங்களா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். படத்துல வர த்ரில்லிங்கை விட இதுல இன்னும் சூப்பரா இருக்கும். ட்விஸ்ட் அப்படி எப்படி கொடுக்கும், உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க தான் அந்த ட்விஸ்ட்டை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிகேட்டர்ல நம்ம கால்குலேஷன் மேக்ஸோட அந்த வேல்யூ வர்றதையும் அதுக்கு இன்னும் எலாபரேட்டா நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 30-45 மினிட்ஸ்க்கு பொறுமையா அப்படி எலாபரேட்டா போடுறேன் அந்த வீடியோ வேணா. ஓகேங்களா? கிளியரா இன்னொரு வீடியோ பொறுமையா உட்காந்து நான் டைம் இருக்கும்போது போட்டுறேன். ஓகேங்களா? நிறைய கேட்கறதுனால எனக்கு அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க ஒரு 1/2 hour ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது சாத்தியமே இல்லை. ஓகேங்களா? வீடியோவா கொடுத்துட்டா நீங்க நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்துப்பீங்க, எப்பனாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,200 கால் 88 rupeesக்கு மேல இருந்தா நிஃப்டி அப்சைட், 88 rupeesக்கு கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட். நம்ம என்ன சொல்றோம்? நிஃப்டி அப்சைட் ஆர் டவுன் சைட், இது ரெண்டு மட்டும் தான் சொல்றோம். இந்த பிரைஸ் இங்க வரல சார் அப்படின்னா யூடியூப் பாக்குறவங்க தவிர்த்துடுங்க. இந்த பிரைஸ்க்கே வரல சார் அப்படின்னு தவிர்த்துடுங்க. அது இப்படியே மேலேயே போயிடுச்சாரா அதுக்கு இங்க வேல்யூ இருக்கும், அங்க போய் அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கும், அங்க அடுத்த வேல்யூ எடுத்துக்கிட்டு கூட மேல போகலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது. 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும் மேக்ஸ்ல இருக்கு, கீழே இறங்கினாலும் எப்படி ஸ்டெப் பை இறங்கும். அதே ஒரு வேலையில போயிட்டு அவர் திரும்பி ஆகணும், ஆர் அப் ஆர் டவுன், அந்த இடத்துல தான் டிசிஷன் எடுக்கப்படும். அதே போலதான் கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும் ஆர் டவுன், அங்க டிசிஷன் எடுக்கப்படும். அதுக்கு சட்டன் ரூல். அப்போ அந்த புள்ளிகள்ல ஏன் அது நடக்குது? அதே போல 88 rupeesக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கா அப்படின்னா சில டைம்ல நம்மளை ட்ராப் பண்ணி ஃபால்ஸா மேல நிக்க வைப்பாங்க, இல்ல கீழே நிக்க வைப்பாங்க. மேல இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படி விடும், கீழே இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படி தூக்கிடுவோம் ஒரே இது. அதெல்லாம் ஃபால்ஸா நம்மளை ஏமாற்றுறது. ரீட்டைல் ட்ரேடரை ஏமாத்தி மேக்ஸ்ல அழகா அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படியே ட்ரெண்டை திருப்பிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. நீங்க இங்க கீழே இருக்குதே மார்க்கெட் இப்படி இல்ல போனோம் ஏன் போல அப்படின்னு. இந்த நோக்கமே மார்க்கெட்டை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால கொடுக்க முடியுங்க. அதை கொடுக்காம ஏன் இதை கொடுக்குறோம்னா மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடிச்சு போயிடும். அது மார்க்கெட் எங்க இருந்தா என்ன, 1000 பாயிண்ட் இறங்கினா என்ன ஏறினா என்ன, அது ஓப்பன் ஆகும் முடியும், அவ்வளவுதான். ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது. இல்ல உங்க ஸ்ட்ரைக்குக்கு அந்த விலைக்கு மேல அது எங்கேயோ இருக்கணும். அந்த அப்பதான் உங்க பிரீமியம் காஸ்ட் வரும். அது முதல்ல சிந்திங்க. டைம் வேல்யூவை நம்ம நம்மளுடைய மேக்ஸ்ல பிரேக் பண்ணிடுவோம் அப்படி. ஓகேங்களா? அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கோங்க, இல்ல நீங்களே ஓனா பிராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. யாராவது சொல்றாங்க யூடியூப்லங்கிறதுக்காக நம்பாதீங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.